அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அவர் காட்டுகிற அன்பு அனைவருக்கும் உரியது. இயேசு ஆண்டவர் எல்லோரையும் நேசிக்கிறார். அவரிடத்திலே, இயேசுவிடத்திலே யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தார். யூத மக்களுக்கும் சரி, பிற இன மக்களுக்கும் சரி, சமாரிய மக்களுக்கும் சரி, யாரெல்லாம் ஆண்டவரிடத்திலே வந்தார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கக்கூடியவராய், ஆண்டவர் இயேசு சுகத்தை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். காரணம், ஆண்டவர் இயேசு அளவற்ற அன்பும் அளவற்ற இரக்கமும் உள்ளவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் திருப்பாடல் 103 இப்படியாய் சொல்லுகிறது. திருப்பாடல் 103 எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த திருப்பாடல், என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஏன் அவருடைய கனிவான செயல்களை மறக்க கூடாது? அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார். சொல்லுங்க, கைதுக்கு சொல்லுங்க. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது. மாதா ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியா இருந்தாங்க, இயேசுவுக்குள் மகிழ்ந்திருந்தாங்க. ஆகையினால தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்? இயேசுவுக்குள் மகிழ்ந்திருக்கணும், ஆண்டவரோடு இணைந்து மகிழ்ந்திருக்கணும். அதனால தான் மாதா என்ன சொல்றாங்க? என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைந்து என் இதயம் களி கூறுகின்றது. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அப்ப உங்க உள்ளத்துல எல்லாம் என்ன இருக்கணும்? உங்க முகத்துல எல்லாம் என்ன இருக்கணும்? மகிழ்ச்சி இருக்கணும், சிரிப்பு இருக்கணும். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போ. நிறைய பேருக்கு சுகர் வியாதி, பிரஷர் வியாதி, மூட்டு வலி, இப்படி நிறைய வியாதி இருக்கு. ஆனா அந்த வியாதி எல்லாம் போகணும்னா நீங்க என்ன செய்யணும்? நீங்க ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும். அதைத்தான் மாதா சொன்னார்கள், செய்தார்கள். என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைந்து என் இதயம் களி கூறுகிறது. இப்ப கடவுளை நினைச்சு பார்க்கணும், உங்களுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கும். ஆகவேதான் பிலிப்பியர் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள் என்று ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆகையினால பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்திலே அன்னை வழியாக நாம் செபிக்க இருக்கிறோம். யாருக்காக செபிக்க இருக்கிறோம்? தலித் மக்கள் அனைவருக்காக நாம் செபிக்க இருக்கிறோம். தலித் விடுதலை ஞாயிறை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே நாம் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்காக, அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்குவதற்காக, அவருடைய பிள்ளைகளை கல்வியிலே உயர்த்துவதற்காக, அவருடைய பொருளாதார வசதியை உயர்த்துவதற்காக, அவர்களுக்கு சமுதாயத்திலே ஒரு உயர்ந்த இடத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே கடவுளுடைய அந்த படைப்பிலே நாம் பார்க்கிறோம், இயேசு எல்லோரையும் அன்பு செய்தார். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். யாராவது ஒருவர் பைபிளை எடுத்து மைக்கிலே வேண்டுமென்றால் வாசிக்கலாம். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தை நமக்கு சொல்லக்கூடியது. பைபிள் எடுத்து வாசிப்போம். அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அப்பொழுது கடவுள் மனிதர்களை நம் உருவிலும் சாயலிலும் உண்டாக்குவோம். எல்லாம் கைதுக்கு சொல்லுங்க. அப்பொழுது கடவுள், சத்தமா, அப்பொழுது கடவுள் மனிதர்களை நம் உருவிலும் சாயலிலும் உருவாக்குவோம். பைபிள் எடுத்து வச்சுக்கிறோங்க, முழு பைபிள் எடுத்து வச்சுக்கிறோங்க, பைபிளை வாசிங்க.
செல்லுல வாசிக்க வேணாம், பைபிள் எடுத்து வாசிங்க. நம் உருவத்திலும் நம் சாயலிலும் உருவாக்குவோம் என்று சொல்கிறார். அப்படின்னா கடவுளுடைய சாயல், மனிதர்கள் எல்லாரும் யாருடைய சாயல்? யாருடைய சாயல்? யாருடைய உருவம்? எல்லாரும் கடவுளுடைய உருவம். அவன் இந்த சாதி அந்த சாதி, இவன் படிச்சவன் படிக்காதவன், அழகுள்ளவன் அழகில்லாதவன், இது எல்லாம் இயேசுனுடைய மூவரு கடவுளுடைய காரியத்திலே இல்லவே இல்லை. மனிதர்களை அவருடைய சாயலாக படைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன். வறுமையில் இருப்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன். பாடுவோம். வறுமையில் இருப்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன், அல்லல் படுபவன் என் நண்பன், ஆபத்தில் இருப்பவன் சகோதரன், அல்லல் படுபவன் என் நண்பன், ஆபத்தில் இருப்பவன் சகோதரன். காரணம் அவனும் மனிதன், காரணம் அவனும் மனிதன். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதன் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. எல்லாம் கரங்களை ஏந்தி சொல்வா. இயேசு ஆண்டவரே, என் உயிரானவரே, இயேசுவே உம்மையே நம்புகிறேன், உம்மையே அன்பு செய்கிறேன். இயேசு ராஜாவே நீரே என் செல்வம், இயேசு ராஜாவே நீரே என் மகிழ்ச்சி, இயேசு ராஜாவே நீரே என் இன்பம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அப்படின்னா காலையில் எந்திரிச்சோன்னு நீங்கள் என்ன சொல்லணும்? இயேசுவே நான் உமது அடிமை, உமது விருப்பம் போல் என்னை பயன்படுத்தும். எல்லாம் சொல்லுங்க. இயேசுவே நான் உமது அடிமை, உமது விருப்பம் போல் என்னை பயன்படுத்தும். கை இருக்கிறவங்களாம் கையை தூக்கி, வாய் இருக்கிறவங்களாம் வாயை திறந்து சொல்லுங்க. இப்போ உனக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். எளிமையா, எளிய உள்ளத்தோடு சிறு பிள்ளையை போல மாறணும். விண்ணரசில் பெரியவங்க யாரு? சிறு பிள்ளைகளை போல மாறுறவங்க. செத்தவர் பாடி கை தூக்க முடியாது, வாயை திறக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. உயிரோடு இருக்கும்போது என் ஆண்டவரை நான் புகழ வேண்டும், என் நாவினால் அவரை துதிக்க வேண்டும், என் கையினால் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சிரிச்சுக்கிட்டே பிரைஸ் எல்லாம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இயேசுக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே மகளே, சர்வ வல்லவர் இயேசு உனக்குள் இருக்கின்றார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே மகளே, சர்வ வல்லவர் இயேசு உனக்குள் இருக்கின்றார். தொடர்ந்து துதித்திடுவே, செபித்து மகிழ்ந்திடுவேன், தொடர்ந்து துதித்திடுவேன், செபித்து மகிழ்ந்திடுவேன், அதிசயம் கண்டிடுவேன், அற்புதம் கண்டிடுவேன். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே மகளே, சர்வ வல்லவர் இயேசு உனக்குள் இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அப்ப காலையில் எந்திரிச்சோன்னு என்ன சொல்லணும்? இயேசுவே, எல்லாம் சொல்லுங்க. இயேசுவே நானும் உமது அடிமை, உன் விருப்பம் போல் என்னை பயன்படுத்தும். யார் சொன்னா? அம்மா சொன்னாங்க, மாதா சொன்னாங்க. கபிரியேல் வானதூதர் வந்து சொன்ன போது, அருமையான தெய்வ பிள்ளைகளே, மாதா சொன்னது, இதோ உமது அடிமை, உமது விருப்பமே என்னில் நிறைவேறட்டும். அப்ப ஆண்டவர் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார், சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். நம்ம சுதந்திரத்தில் அவர் தலையிடவே மாட்டார். எதை எடுக்கணும், எதை எடுக்கக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தில் தலையிட மாட்டார். ஆனா நம்ம அடிமைன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தா எஜமான் இயேசு ராஜா நம்மை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப அம்மா என்ன சொன்னாங்க? மாதா உமது அடிமை. இந்த உலகத்திலேயே மனித ஈடுபாடு இல்லாமல் பிள்ளை பெற்ற ஒரே ஒரு நபர் அன்னை மரியாள் தான். கணவன் மனைவியும்
அந்த திருப்பலியிலே இணைக்கப்பட்டு அவர்கள் அந்த இன்பத்திலே மூழ்கும் போது, அந்த அன்பிலே கலக்கும் போது குழந்தை உருவாகிறது. ஆனால் அன்னை மரியாள் தான் தூய ஆவியினால் கருவுற்றார், கடவுளுடைய இரக்கத்தினால் வல்லமையினால் கருவுற்றார். எனவேதான் மாதா கேட்கிறாங்க, இது எப்படி நிகழும்? நான் கணவனை அறியேனே. தூதர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய ஆவி உன் மீது வரும், உன்னத வல்லமை உன்மேல் நிழலிடும், ஆதலால் பிறக்க போகும் குழந்தை தூயது, அது இறைமகன் என்று அழைக்கப்படும் என்று சொல்லும் போது, உமது அடிமை, உம் விருப்பமே எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி மாதா நம்பிக்கையினால், கடவுள் மீது கொண்ட முழுமையான நம்பிக்கையினால் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து அந்த நிமிடத்திலிருந்து வந்த அத்தனை வேதனைகளையும் துன்பங்களையும் வியாகுலங்களையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு கல்வாரி மலை மட்டும் தன் உயிர் விண்ணகத்திற்கு விண்ணக மன்னக அரசியாக எடுத்துக்கொள்ளும் வரை அவர்கள் இந்த உலகத்திலே நம்மை போல அவர்கள் துன்பப்பட்டு வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் என்ன? ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையினால். அந்த நம்பிக்கையினால் அன்னை மரியாள் கடவுளை அதிகமாக நம்பினார்கள். இன்றைக்கு நம்ம யார் அதிகமாக நம்பணும்? ஏசப்பாவை, ஏசு ராஜாவை நாம் நம்ப வேண்டும். எனவேதான் லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 45வது வசனம், அருமையான தெய்வ பிள்ளைகளே, முற்றிலுமாய் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட எலிசபெத் சொன்னது, எலிசபெத் வழியாக தூய ஆவி சொன்னார், ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்முடைய நம்பிக்கையெல்லாம் யார் மேல வைக்கணும்? ஆண்டவர் மேல வைக்கணும். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும். விசுவசித்தால் மகிமையை காண்பா, நம்பினார் நலமடைவா. நீ விசுவசித்தால் மகிமையை காண்பாய், நம்பினால் நலமடைவாய். விசுவசி, ஆழமாய் விசுவசி, நம்பிடு, உறுதிய நம்பிடு. பாடுவோம். விசுவசி, ஆழமாய் விசுவசி, நம்பிடு, உறுதிய நம்பிடு. விசுவசித்தால் மகிமையை காண்பாய், நம்பினால் நலமடைவாய். அன்னை மரியாள் ஆண்டவரை முழுவதுமாய் நம்பினார்கள். அதனால் வந்த எல்லா துன்பங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். கணவனே இல்லாம பிள்ளை பெக்கிறது அப்படிங்கிறது கல்லால் எரிஞ்சு கொள்ளுவாங்க. ஆனா ஆண்டவர் சொன்ன வாக்கு அவர் பார்த்து கொள்வார். நம்பினார். இன்றைக்கு நீங்க நம்பி ஆண்டவர் வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோட முன்னாடியே வரணும். காலையில் எந்திரிச்சோட பைபிள் படிக்கணும், ஜெபமாலை செய்யணும், துதிக்கணும், வேலை செய்யும் போதையும் செபிக்கணும், பயக்காட்டுக்கு போகும்போதையும் செபிக்கணும், நாத்து நடும் போதையும் செபிக்கணும், தண்ணி பாய்ச்சும் போதையும் செபிக்கணும், உரம் போடும் போதையும் செபிக்கணும் என்று சொல்லி ஆண்டவரை நம்பி வாழக்கூடிய உங்களை அவர் ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவராயிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்னை மரியாள் நம்பினார்கள். அதனால் வந்த அத்தனை வேதனைகளையும் தாங்கினார்கள். கடவுள் சொல்லிவிட்டார், அவர் பார்த்துக் கொள்வார். சூசையப்பர் சந்தேகப்படுகிறார். சூசையப்பருக்கு வானதூதர் வழியா அவர் கனவிலே தோன்றி அவர் தெளிப்படுத்துகிறார். குழந்தை பிறந்தவுடனே குழந்தையை கொள்ளுவதற்கு ஏரோது கொக்கரிக்கிறான். இரவோடு இரவாக குழந்தையை தூக்கி கொண்டு ஓடி என்று சொன்ன போது அன்னை மரியாள் சூசையப்பரும் இரவோடு இரவாக எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்றார்கள். ஹல்லேலூயா. ஏன் கடவுளுடைய பிள்ளைன்னு சொன்னீங்களே, ஏன் தூக்கிட்டு ஓடணும்? கேட்கல. ஏனென்றால் என்னை பின் செல்ல வேண்டும் என்றால் சிலுவைகளை சுமந்து கொண்டு என்னை பின் செல். சிலுவைகள், துன்பங்கள், அதுதான் மகிமைக்கு வழி என்று மாதா தன்னை தாழ்த்தினார்கள். அந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டு ஓடுறாங்க. அங்கே செத்து அங்கே அவன் ஏரோது செத்த பிற்பாடு வானதூதர் சொல்கிறார், மீண்டும் குழந்தையை எடுத்துக்கிட்டு போ. ஏரோது இறந்து விட்டான் என்று சொல்ல போது திரும்பவே எடுத்துக்கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. கடவுள் மீது கொண்ட நம்பிக்கை, அதற்காக துன்பங்களை ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு அடுத்ததாக பார்க்கிறோம், இயேசு போதிக்கிறார். இவனுடைய பேச்சு மிதமிஞ்சி போச்சு. பிள்ளையா பெற்றிருக்க, நீ பைத்தியக்கார பிள்ளைய பெற்றிருக்க, மென்டல் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. உடனே மாதா ஆண்டவரிடத்தில் போறாங்க. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் தாயும் சகோதரர்களும் காத்திருக்காங்கன்னு சொன்னே
என்ன சொல்றாரு ஆண்டவர்? யார் என் தாய், யார் என் சகோதரர்? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவரே என் தாயும் சகோதரர்களும். இதற்கு சில சபையினர்கள் தவறான விளக்கம் சொல்லுவார்கள். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே, என்னுடைய தாய் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதற்காக தன் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்து செயல்பட்டார்கள். அவர்கள்தான் என்னுடைய அன்பு தாய். அதுபோல என்னுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய நீங்கள் அனைவரும் என் தாயை போல பேறு பெற்றவர்கள் என்று தான் ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவர். சில பேர் சொல்லுவாங்க, அப்ப அம்மாவை மதிக்கல, யார் என் தாயின்னு சொல்லி இலக்காரமா தூக்கி போட்டுட்டாருன்னு சொல்லி தவறான விளக்கம் கொடுப்பார்கள். ஆனா உண்மையான விளக்கம் என்ன? என்னுடைய அன்பு தாயான அன்னை மரியாள் என் வார்த்தைக்கு அந்த வானதூதர் வழியாக வந்து சொன்ன போது உடனே கீழ்ப்படிந்து அதனால் வந்த துன்பங்கள் அவமானங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் செயல்படுத்தினார்கள். அவர்கள்தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம், உன்னதமான தாய். அந்த தாய்க்கு ஈடு இணை இந்த உலகத்திலே இல்லவே இல்லை. என் தாய் என் வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்பட்டது போல நீங்களும் என் வார்த்தைகளை கேட்டு இறை வார்த்தையை வாசித்து இரவும் பகலும் தியானித்து அதன்படி வாழும்போது அதன் காரணமாக வரக்கூடிய அனைத்து துன்பங்களையும் அவமானங்களையும் ஏச்சு பேச்சுக்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் என் சகோதரர்கள் சகோதரிகள், என் தாயுமாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, எல்லாம் கை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவுக்கே புகழ். வாயை திறந்து சொல்லுங்க, மரியே வாழ்க. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்படி என்றால் அதன் பிறகு அந்த இயேசுவை இழுத்து கொண்டு போகிறார்கள், சிலுவை சுமத்தி. அப்பொழுதும் அன்னை மரியாள் ஆண்டவருடைய திட்டத்தின்படி ஜெபித்து கொண்டு ஆறுதல் சொல்லுகிறார். சிலுவையிலே அறையப்படும் போது மாதாப்பட்ட கொடிய வேதனைகள், சிலுவையில் இருந்து அவருடைய உடலை கிடத்திய போது மாதாப்பட்ட கொடிய வேதனைகள், இதெல்லாம் எந்த மனிதனும் எந்த ஒரு பெண்ணும் பட முடியாத அத்தனை வேதனைகளையும் அத்தனை வியாகுலங்களையும் மாதா பட்டது போல யாரும் படலை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகையினால தான் நம்ம ஆண்டவருக்காக வாழ வேண்டும். என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும். மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம். அருமையான தெய்வ பிள்ளைகளை எடுத்து வாசித்து பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது. பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். சிலுவை என்ற துன்பங்கள். இன்னைக்கு ஆண்டவரை நம்ம பின் செல்றோம்னா, அவருடைய வார்த்தையின்படி வாழ்றோம்னா என்ன வரும்? என்ன வரும்? சிலுவைகள் வரும், துன்பங்கள் வரும். சொல்லுங்க எல்லாரும் கை தூக்கி. இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி வாழ ஆரம்பித்தால் ஏராளமான துன்பங்கள் வரும், சிலுவைகள் வரும், அவமானங்கள் வரும், ஏச்சு பேச்சுக்கள் வரும். அதையெல்லாம் உறுதியோடு ஏற்றுக்கொள்ளும் போது ஆசீர்வாதம் உண்டு. கஷ்டப்பட இஷ்டப்படுவோம், துன்பப்பட ஆசைப்படுவோம். கஷ்டப்பட இஷ்டப்படுவோம், துன்பப்பட ஆசைப்படுவோம். பாடுகள் இல்லாமல் பரலோகம் செல்ல முடியாது, துன்பங்கள் இல்லாமல் தூய்மை அடைய முடியாது. இயேசு பாடுபட்டார், மகிமையாய் உயிர் தெழுந்தார். மாதா வியாகுலப்பட்டார், விண்ணக மன்னக அரசியானார். இயேசு பாடுபட்டார், மகிமையாய் உயிர் தெழுந்தார். மாதா வியாகுலப்பட்டார், விண்ணக மன்னக அரசியானார். கஷ்டப்பட இஷ்டப்படுவோம், துன்பப்பட ஆசைப்படுவோம். கஷ்டப்பட இஷ்டப்படுவோம், துன்பப்பட ஆசைப்படுவோம். பாடுகள் இல்லாமல் பரலோகம் செல்ல முடியாது, துன்பங்கள் இல்லாமல் தூய்மை அடைய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசுவை பின் செல்லணும்னா அவருடைய வார்த்தையை ராத்திரி பகலா வாசிக்கணும்.
தன்னலம் துறந்து மற்றவர்களை அன்பு செய்யணும். தன்னலம் துறந்து மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும். மற்றவர்களை அன்பு செய்வது என்பது இயேசுவினுடைய மனநிலை. இயேசுவினுடைய மனநிலை மாதாவினுடைய மனநிலை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசுவை அன்பு செய்யறோம்னா நம்ம தன்னலம் மறுக்கணும், சுயநலத்தை மறுக்கணும். உங்க கணவர் அன்பு செய்யணும். ஏங்க நல்லா சாப்பிடுங்க, வெளியில இருந்து வர்றாங்களா, இந்த தண்ணி எடுத்து கொடுத்து காலை கழுவிக்கிறதுங்க, முகத்தை கழுவுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அவரை கவனிக்கணும், அவரை சாப்பிட வைக்கணும், அவரை அன்பா இருக்கணும். ஒருவேளை அவர் மதுபானம் குடிச்சிட்டு வந்துட்டாரா, உடனே அப்ப ரொம்ப கவனிக்கணும். கோவப்படக்கூடாது, ரொம்ப கவனிக்கணும். மதுபானம் குடிச்சிட்டு வந்துட்டாரு, அப்படியே மனசுக்கு வேதனையா இருக்கும். உடனே வாங்குங்க, இந்தாங்க, அப்படி நீங்க சாப்பிடாம இப்படி இருந்தீங்கன்னா உங்க உடம்பு கெட்டு போயிடும், இந்தாங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவரை கவனிச்சுட்டு என்ன செய்யணும்? வெறியா செபிக்கணும், வெறியா செபிக்கணும், செபத்துல வைக்கணும். உன் வெறிப்புறம் ஜெபமாலைக்கு போகணும். உன் வெறிப்புறம் இயேசு மாதிரி அன்பு செய்கிற ஆன்மாக்களை 100 தடவை அவருக்காக சொல்லணும். காரணம், அவர் நல்லவர் தான். ஆனா அவரை குடிக்க வைக்கிறது யாரு? பிசாசு, சாத்தான். ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். அவர் நல்லவர். வீட்டுக்காரரு ஒரு அம்மா சொன்னாங்க, ஃபாதர், என் வீட்டுக்காரர் தங்க ஃபாதர், குடிச்சிட்டான்னா நாயை விட பண்ணியை விட கேவலம் போயிடுவார் ஃபாதர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த அம்மா சொல்றாங்க, என்னுடைய கணவர் அருமையான மனுஷன் ஃபாதர், ஆனா தண்ணி மட்டும் அடிச்சிட்டா நாய் பண்ணியை விட அவர் கேவலமா போயிடுவார் ஃபாதர். அவர் நல்லவர் தான். அவரை குடிக்க வைக்கிறது யாரு? குடிக்க வைக்கிறது யாரு? சத்தமா சொல்லுங்க. பிசாசு. பிசாசு தான் குடிக்க வைக்கிறான். அவன் தான் எல்லா கெட்ட எண்ணங்களை கொடுக்கிறான், கெட்ட ஆசைகளை கொடுக்கிறான். அப்ப அவருக்காக நீ ஜெபிக்கணும், அவருக்காக நீ மன்றாடணும். ஆண்டவர்ட்ட அவர்ட்ட அன்பா இருக்கணும். வேற வழி இல்ல. அன்புனால தான் செய்ய முடியும், கோபத்தினால ஒன்னும் செய்ய முடியாது. நீ கோபப்பட்டா இன்னும் அதிகமா குடிக்க ஆரம்பிச்சிட்டுவாரு. அன்பினால் நாம் பாவம் செய்த போதும் ஆண்டவர் நம்மை வெறுக்காமல் நம்மை அன்பு செய்தார், நம்மை அன்பு செய்தார். அந்த ராயப்பர், நீ கோழி கூவும் 3 முறை மறுதளிப்பாய் என்று சொன்ன போதும் அந்த ராயப்பர் மறுதளித்தார். உயிருக்கு பயந்தவராய், இயேசுவுக்கே இந்த கதினா நமக்கு எந்த கதியோ அந்த இயேசுவை அறியேன், அவர் யாரோ என்று சபிக்கவும் ஓலமிடவும் அவர் ஆனார். ஆனாலும் இயேசு உயிர்த்து வந்த பிற்பாடு அந்த ராயப்பரை பார்த்து, நீ ஏண்டா என்னை மறுதளிச்சான ஒரு தடவை கூட கேட்கவே இல்லை. அவர் என்ன கேட்டாரு? ராயப்பா, சீமோனின் மகன் ராயப்பா, நீ இவர்களை விட என்னை அதிகமாய் அன்பு செய்கிறாயா? யோவான் நற்செய்தி 21வது அதிகாரம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாய் என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். ஒவ்வொரு முறையும் கேட்கிறார், ஆடுகளை மேய், ஆடுகளை பேணி வளர். இப்படி நீ என்னை அன்பு செய்தாய் என்றால் உன் ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் மேய் பேணி வளர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் திரும்ப திரும்ப மீனை கொடுக்கிறாரு, திரும்ப திரும்ப அப்பத்தை கொடுக்கிறாரு, வந்து சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. அன்பினால் அந்த ராயப்பர் தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர் அன்பு செய்தார். ஏன் இப்படி செஞ்சான்னு சொல்லி அவர் இயேசு குறைகளை பார்க்கவே இல்லை. அன்பு செய்வதுதான் அவருடைய இயல்பு, இரக்கம் காட்டுவதுதான் இயேசு ராஜாவினுடைய இயல்பு, மன்னிப்பதுதான் அவருடைய இயல்பு. இன்றைக்கு நாமும் ஒருவருக்கு அன்பு செய்வோம், இரக்கம் காட்டுவோம். நாம் காட்டக்கூடிய அன்பின் வழியாக அவர்கள் மனம் மாறுவார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் சொன்னேன், ஒரு மனுஷனை குடிக்க வைக்கிறது. உங்க பிள்ளை ஜெபத்துக்கு வராம, குடும்ப ஜெபத்துக்கு வராம, பைபிளை வாசிக்காம, ஒழுங்கா பாடம் படிக்காம, அவன் எப்ப பார்த்தாலும் செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கான், சொன்னபடி கேட்கறதே இல்லை. எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கான், செல்போன் நோண்டுறான், அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுன்னு அவன் ரொம்ப கட்டாயப்படுத்துறான், பிடிவாதம் பண்றான். உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. நீங்க என்ன செய்யணும்? அந்த பையனை அன்பு செய்யணும். அந்த பையனை சொல்லும் கண்ணு, ஒருவேளை மார்க் எடுக்கும்போது குறைச்சி எடுத்துருப்பான், ஏண்டா அப்படின்னு சொல்லி கண்ட வார்த்தையை சொல்லி திட்டக்கூடாது. நீ பரவாயில்ல, நல்லா படிச்சிருக்க, இன்னும் அடுத்த தடவை நல்லா படிக்கணும் அப்படி சொல்லி நம்ம அதை பொறுமையோடு பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு
அவனை பாராட்டி அவனுக்கு உற்சாகம் கொடுத்து அவனுக்காய் செபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறிபுறம் ஜெபத்துல போகணும். ஜெபம் தான், வேற வழியே இல்லை. ஜெபம். திருப்பாடல் 56:9 எடுத்து வாசித்து பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகள். திருப்பாடல் 56 ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. திருப்பாடல் 56:9 நான் உம்மை நோக்கி மன்றாடும் நாளில் என் எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுவர், அப்போது கடவுள் என் பக்கம் இருக்கின்றார் என்பதை நான் உறுதியாய் அறிவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உம்மை நோக்கி மன்றாடும் நாளில் என் எதிரிகள் யாரு? பிசாசானவன், சாத்தான் எதிரியானவன் புறமுதுகிட்டு ஓடுவான். அப்பொழுது கடவுள் என் பக்கம் இருக்கிறார் என்பதை நான் உறுதியாய் அறிந்து கொள்வேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப செபிக்கணும். செபிக்கும் போது அற்புதம் நடக்கும். இந்த மாதா காட்சி கொடுத்தாங்க பெருநேரத்துக்கு. எத்தனை தடவை? 18 தடவை. அப்ப மாதா சொன்னாங்க, நான் உனக்கு காட்சி கொடுத்ததுனால உனக்கு மகிழ்ச்சி வரும், இன்பம் வரும் நினைக்காத. என் மகன் சொன்னது மாதிரி என்னை பின் செல்லணும்னா சிலுவையை சுமந்துகிட்டு வா என்று நான் சொன்னது மாதிரி இந்த உலகத்துல உனக்கு துன்பங்கள் தான் வரும், உனக்கு நிறைய துன்பங்கள் வரும். ஆனா மறு உலகத்தில் தான், மோட்சத்துல தான் உனக்கு மிகப்பெரிய பேரானந்தம், பேரின்பம் என்று மாதா சொன்னாங்க பெருநேரத்துக்கு. அந்த பெருநேரத்து அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய கஷ்டம் வந்துச்சு. அவங்க பிரான்ஸ் நாட்டில் நிவேர் என்ற கண்ணீர் மடத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஒரு ஒதுக்குப்புறமா போட்டாங்க. யாரும் அவங்கள கண்டுக்கிறவே இல்லை. அப்ப பெருநேரத்து சொன்னாங்க, ஆண்டவர் நான் ஒரு விளக்கமாற கூட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க. கூட்டி முடிச்சோன்னு என்ன செய்வாங்க? எங்கே வைப்பாங்க? விளக்கமாற எங்கே வைப்பாங்க? எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. எங்கே வைப்பாங்க? ஓரமா ஒரு மூலையில் வச்சிருவாங்க. அது மாதிரி நான் ஒரு விளக்கமாறு, மாதா என்னை பயன்படுத்தினாங்க, இப்ப என்னை மூலையில கொண்டு வந்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமா சொன்னாங்க. அந்த பெருநேரத்துக்கு நிறைய துன்பங்கள் வந்தது. எல்லாவற்றையும் பொறுமையை ஏற்றுக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பெருநேரத்தினுடைய உடல் இன்றைக்கும் 150 ஆண்டுகளாக ஃப்ரெஷ்ஷாக இள அழகு மேனியோடு இன்றைக்கும் அப்படியே அழியாமல் இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவங்க முகத்தை பார்க்க விரும்புறீங்களா? பெருநேரத்துடைய முகத்தை பார்க்க விரும்புறீங்களா? செத்த பிற்பாடு அவங்களுடைய முகம் இதோ இருக்கிறது. இதோ இந்த முகம், பெருநேரத்துடைய முகம் இன்றைக்கும் 150 ஆண்டுகளாக இள அழகு மேனியோடு இரத்த ஓட்டத்தோடு இவ்வளவு அழகாக இன்றைக்கும் 150 ஆண்டுகளாக எந்த விதமான ரசாயன கலவைகளும் இல்லாமல் அப்படியே அழியாமல் இன்றைக்கும் இருக்கிறது. இதே லூர்து அன்னை 18 முறை காட்சி கொடுத்த இந்த பெருநேரத்தினுடைய உடல் இன்றைக்கும் 150 ஆண்டுகளாக அழியாமல் ஆண்டவர் இயேசு காத்து வந்திருக்கிறார். புனிதமாய் வாழ்ந்த இந்த பிள்ளையை ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் தூயவர்களாய் வாழ வேண்டும், பரிசுத்தம் நிறைந்தவர்களாய் வாழ வேண்டும். ஒருவேளை நாம் பாவம் செய்துவிட்டால் நல்ல பாவ சிங்கித்தனம் செய்து இனிமேல் ஆண்டவரே நான் உமக்கு உண்மையாக வாழ்வேன், எல்லாவற்றிலும் தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்வேன் என்ற ஒரு உறுதி எடுக்க வேண்டும். ஒருவேளை நாம் பாவம் செய்துவிட்டால் அந்த பாவத்திற்காக மன வருத்தப்பட வேண்டும். ஐயோ, இந்த கெட்ட படத்தை பார்த்துட்டேனே, இந்த கெட்ட காரியத்தை குடிச்சிட்டனே, இந்த கெட்ட வார்த்தையை பேசிட்டனே, நான் மற்றவங்களை பத்தி புரணி பேசிட்டனே, ஆண்டவரே நான் கோவப்பட்டுட்டனே, ஆண்டவரே நான் சுயநலமா இருந்துட்டனே, இன்றைக்கு நான் மதுபானம் குடிச்சிட்டனே, பீடி சிகரெட் நான் குடிச்சிட்டனே, ஆண்டவரே மற்றவங்க மேல சண்டை போட்டனே, மற்றவங்களை பத்தி தவறா தீர்ப்பிட்டுட்டனே, ஆண்டவரே நான் ஞாயிற்றுக்கிழமை புசிக்கு போகாம போயிட்டனே, ஆண்டவராகிய உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மை விட்டு வேற எதையோ தேடி போயிட்டனே, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மனம் நொந்து அழுது கண்ணீர் வடித்து குருவானவரிடத்திலே போய் அடிக்கடி குறைந்தது 15 நாளைக்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சிங்கத்தனம் செய்து ஆண்டவரிடத்திலே வர வேண்டும். பாவங்களுக்காக மன வருத்தம் அடைய வேண்டும். அந்த மன வருத்தம் ஆண்டவருக்கு முன்பாக அழ வேண்டும். ஒரு முறை ஒரு குருவானவர் ஒரு தனியாக திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது, அன்னைக்கு பூச வைக்க வாய்ப்பில்லை, தனியாக பூச வைக்கிறார் சக்ரிஸ்ல. அவர் தன்னுடைய வாழ்க்கை கடவுளுடைய இயேசுவினுடைய அன்பை நினைக்கிறார். இயேசுனுடைய அன்பு, மாதாவினுடைய அன்பு, பரிசுத்தம் எவ்வளவு உயர்ந்தது.
அவர் எவ்வளவு என்னை நேசிக்கிறார், எவ்வளவு ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றி வந்திருக்கிறார், எவ்வளவு பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்றி வந்திருக்கிறார், என்னை உயிரோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாரே. ஆனால் நான் அவருக்கு எதிராக இப்படியெல்லாம் பாவம் செய்திருக்கிறேன் என்று அந்த பாவங்கள் நினைத்து அந்த குருவானவர் கண்ணீர் வடித்தார். அவர் கண்ணீர் வடித்த போது அவர் விரித்து வைத்த அந்த அப்பரசத்திற்கு உரிய அந்த கட்சிப் நனைந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கண்ணீரை இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிறார். கண்ணீர் வடிக்கணும். பாவம் செய்யாதவங்க இல்லை, பெரிய பாவிகள் தான் பெரிய புனிதர்களாக மாறுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு பழைய காலம் உண்டு. ஒவ்வொரு புனிதனுக்கும், ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு. ஒவ்வொரு புனிதனுக்கும் ஒரு பழைய காலம் உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அப்ப நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி அன்னை மரியாளை போல ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை நாம் கொள்ளும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். எனவே இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம், இந்த தலித் விடுதலை அந்த ஞாயிறை கொண்டாடும் வேளையிலே ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன் என்று லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது. ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது. ஆண்டவர் இயேசு பணிவாழ்வை தொடங்கும் போது சுருளேற்றை பிடிக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட வசனம் அந்த நாசரேத்தூர்ல இயேசு இந்த வார்த்தைகளை வாசித்த அந்த தொழுகை கூடத்தில் ஒரு நாள் 2 முறை நான் போயிருக்கிறேன். அந்த இடத்திற்கு இயேசுடைய மாதாவினுடைய இரக்கத்தினாலே தூசியும் சாம்பலுமான பாவியும் பலவீனமான என்னை 2 முறை ஆண்டவர் கூட்டி சென்றிருக்கிறார். அந்த தொழுகை கூடம் இன்னைக்கும் அப்படியே இருக்கு. இன்னைக்கும் அந்த தொழுகை கூடம் மாதாவினுடைய சுசேப்பர் இயேசுடைய வீடு இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் தூரத்துல அந்த தொழுகை கூடம் இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. அந்த இடத்திலே நான் போய் இருந்து ஜெபித்திருக்கிறேன். பாருங்கள், ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்திருக்கிறார். ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்கும்படியாக என்னை தேர்ந்து கொண்டிருக்கிறார் என்ற வசனம் இன்றைக்கு யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, சமுதாயத்தினாலும் திருச்சபையினாலும் அரசியலினாலும் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களை மேம்படுத்தும்படியாக ஆண்டவர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்னை இந்த பூமியிலே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்காக செபிக்க வேண்டும். அவர்களுக்காக நான் முயற்சி எடுத்து அவர்களுக்கு நான் உதவி செய்யும்படியாக இன்றைக்கு நாம் போராட வேண்டும். எனவேதான் பார்க்கிறோம், விடுதலை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் விடுதலை தருகிறார் இயேசு, மீட்பை தருகிறார் இயேசு, விடுதலை தருகிறார் இயேசு, மீட்பை தருகிறார் இயேசு. பாவத்திலிருந்து விடுதலை, பயத்தில் இருந்து விடுதலை, பாவத்தில் இருந்து விடுதலை, பயத்தில் இருந்து விடுதலை, விடுதலை தருகிறார் இயேசு, வெற்றி தருகிறார் இயேசு, விடுதலை தருகிறார் இயேசு, வெற்றி தருகிறார் இயேசு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எழுந்து நிற்போமா? எல்லோரும் எழுந்து நிற்போம். எல்லோரும் எழுந்து, எல்லோரும் உற்சாகமாய் எழுந்து நின்று இயேசுவை பார்ப்போம். எல்லோரும் இயேசுவை பார்ப்போம். இயேசுவை உற்று நோக்கும். கரங்களை ஏந்துங்க, சொல்லுங்க, இயேசுவே, இயேசு கிறிஸ்துவே, இறைவனின் திருமகனே, நீரே என் தகப்பன், நீரே என் தாய், நீரே எனக்கு எல்லாம். இந்த ஜெபத்தை ஒரு புனிதர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்க இதை கத்துக்கிறீங்க, மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க. இந்த ஜெபத்தை நீங்க அடிக்கடி சொல்லுங்க. நன்மை வாங்கின பிற்பாடு நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க, இயேசுவே, இயேசு கிறிஸ்துவே, இறைவனின் திருமகனே, நீரே என் தகப்பன், நீரே என் தாய், நீரே எனக்கு எல்லாம். மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவே, இறைவனின் திருமகனே, நீரே என் தகப்பன், நீரே என் தாய், நீரே எனக்கு எல்லாம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க, தாய்க்கும் மகளுக்கும் பிரச்சனை, கோர்ட்ல கேஸ் நடக்குது. தகப்பனுக்கும் மகனுக்கும் பயங்கரமான சண்டை. இன்னைக்கு உள்ள உலகத்துல தாய் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். பாடுவோம், ஒருபோதும் கைவிட மாட்டார்.
கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். பாடுவோம். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். கைதட்டி நல்லா வாய் திறந்து எல்லாரும். இயேசு என்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். சோதனை துன்பம் வரும் போதெல்லாம், சோதனை துன்பம் வரும் போதெல்லாம் துதித்திடுவேன், நன்றி சொல்லுவேன், துதித்திடுவேன், நன்றி சொல்லுவேன். கவலை கஷ்டங்கள் சூழும் போதெல்லாம், கவலை கஷ்டங்கள் வயதிலிருந்து பாடுங்க கரந்தல். ஜெபித்திடுவேன், நன்றி சொல்லுவேன், ஜெபித்திடுவேன், நன்றி சொல்லுவேன். கரந்தடி. இயேசு என்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. எல்லாம் கரங்களை உயர்த்தி இயேசுவே நன்றி. கண்களை மூடி இயேசுவே நன்றி. இயேசு ஆண்டவரே, இம்மட்டுமாய் என்னை காத்து வருகிறீரே. இயேசுவே, எனக்கும் என் குடும்பத்திற்கும் செய்த நன்மைகளுக்காக நன்றி ராஜா. இயேசு ஆண்டவரே, என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், என் ஊரை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு ராஜா, இந்த பங்கை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு ராஜா, இந்த மறை மாவட்டத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு ராஜா, இந்த தமிழகத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு ராஜா, இந்தியாவை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு ராஜா, உலக மக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே. நன்றி. மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப விடுதலை கொடுக்கக்கூடிய ஆண்டவர், விடுதலை கொடுக்கக்கூடியவர். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். பயத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சுயநலத்திலிருந்து விடுதலை, பிசாசிடமிருந்து விடுதலை, சாவிலிருந்து விடுதலை கொடுத்து வெற்றி வீரராய் உயிர்க்க செய்யும்படியாய் ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தூயவர்களாய் வாழும்படியாக, கனி கொடுக்கும்படியாக ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்னை மரியாளை போல புனிதமாய் வாழ நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. தேர்ந்து கொண்டார், என்னை தேர்ந்து கொண்டார். இயேசு ராஜா என்னை தேர்ந்து கொண்டார். தேர்ந்து கொண்டார், என்னை தேர்ந்து கொண்டார். இயேசு ராஜா என்னை தேர்ந்து கொண்டார். பாடும்போது பக்கத்துல உள்ளவங்களே கை நீட்டி பாடுங்க. தேர்ந்து கொண்டார், உன்னை தேர்ந்து கொண்டார். இயேசு ராஜா உன்னை தேர்ந்து கொண்டார். பாடுங்க. தேர்ந்து கொண்டார், தேர்ந்து கொண்டார். இயேசு ராஜா உன்னை தேர்ந்து கொண்டார். தூயவராய் வாழ தேர்ந்து கொண்டார். தூயவராய் வாழ தேர்ந்து கொண்டார். கனி கொடுக்க உன்னை தேர்ந்து கொண்டார். கனி கொடுக்க என்னை தேர்ந்து கொண்டார். தேர்ந்து கொண்டார், என்னை தேர்ந்து கொண்டார். இயேசு ராஜா என்னை தேர்ந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அமர்ந்து கொள்வோம். தலித் விடுதலை ஞாயிற்றுக்கிழமை இந்த நம்ம கஸ்பார் நகர் பங்கிலே, சிவகங்கை மறை மாவட்ட இந்த கஸ்பார் நகர் பங்கிலே நாம் கொண்டாடும் வேளையிலே ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை செய்தி கொடுக்கும்படியாக, பின்தங்கிய மக்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக, அவர்களுக்காக செபிக்கும்படியாக, அவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை தேர்ந்து கொண்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மாதா காட்சி கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன? மாதா பல இடங்களிலே கண்ணீர் வடிக்கிறார்கள், இரத்த கண்ணீர் வடிக்கிறார்கள். அதனுடைய நோக்கம் என்ன? நாம் அனைவரும் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 16வது வசனத்தை அருமையான சகோதரனே சகோதரியே வாசித்து பாருங்கள். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். அப்ப ஆண்டவர் இயேசு நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எப்ப தேர்ந்தெடுத்தார்?
எபேசியர் திருமுகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். கடவுளுடைய உயிருள்ள வார்த்தை இப்படி சொல்கிறது. வாசித்து பாருங்கள். எபேசியர் புத்தகம், எபேசியர் கடிதம், அதிலே 1வது அதிகாரம் 4வது வசனம். யாராவது எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 1:4. அதிலே கடவுளுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். எல்லாம் கைதுக்கு சொல்லுங்க. நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அப்ப எப்ப தேர்ந்தெடுத்தார்? உலகம் தோன்றுவதற்கு முன்பவே நாம் ஒவ்வொருவரையும் நாம் தூயவர்களாய் வாழும்படியாக நம்மை தேர்ந்தெடுத்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதா காட்சி கொடுத்ததனுடைய நோக்கம், நாம் எல்லாம் பரிசுத்தமாய் மாதாவை போல வாழ்ந்து அவர்களைப் போல நாம் மோட்சத்திலே போய் மாதாவை நாம் அவரோடு இருக்க வேண்டும், இயேசுவோடு இருக்க வேண்டும் என்பதற்கு. அப்படின்னா என்ன செய்யணும்? தூயவர்களாய் வாழணும். நாம் தூயவர்களாய் வாழும்படியாக ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்ம ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஞானஸ்தானத்தின் வழியாக நம்முடைய ஜென்ம பாவத்தை கழுவி நம்மை தூய்மைப்படுத்தியிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. உறுதி பூசல் வழியாக நம்மை உறுதிப்படுத்தியிருக்கிறார். விசுவாசத்திலே பாவ சங்கீதத்தின் வழியாக நம்மை கழுவி தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இலவசமான ஒரு கொடையாக எத்தனை பேர் பாவ சங்கீதத்தை பயன்படுத்துறோம்? நற்கருணை வழியாக ஆண்டவர் நம்முடைய உடல் இரத்தம் வழியாக நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நம்மை புனிதப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அடிக்கடி நம்ம நன்மை வாங்கணும். நல்ல பாவசனம் பண்ணி நற்கருணை வாங்கணும். நன்மை வாங்க 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 உங்களுக்கு நன்மை வரும் வாழ்க்கையில. ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் பாவசேத பண்ணி ஆத்மாவை சுத்தப்படுத்தி தகுதியோடு ஆண்டவருடைய திருவுடலை இரத்தத்தை நற்கருணையை வாங்குகிறார்களோ, நன்மை வாங்க வாங்க என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையிலே உன் குடும்பத்திலே நன்மைகள் உண்டாகோ. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். கைதுக்கு சொல்லுங்க. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அப்ப ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்தது மாதாவை போல நாம் தூய்மையாய் வாழும்படியாக. இரண்டாவதாக யோவான் 15 சொல்கிறபடி ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருப்பது கனி கொடுப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கனி கொடுக்கணும். என்னென்ன கனி? அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை. இந்த கனிகள் கொடுக்கவும். ஆப்பிள் பழம், கொய்யாப்பழம், திராட்சை பழம், பப்பாளி பழம், சீத்தாப்பழம், சப்போட்டா பழம், மாதுளம்பழம், இப்படி அழகான பழங்கள். இந்த பழங்களை நம்ம சாப்பிடும் போது நமக்கு எவ்வளவு சத்து கிடைக்குது. இந்த பழங்கள் கனிகளை போல நாம் கிறிஸ்தவர்கள் கனி கொடுக்கணும்னா, சுவையா இருக்கணும்னா, சத்தா இருக்கணும்னா, இந்த உலகத்தில் மகிழ்ச்சியா இருக்கணும்னா, அந்த தூய ஆவியினுடைய கனிகள், அந்த கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை போன்ற இந்த நல்ல பண்புகளை நாம் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது நான் கனி கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். லூர்து மாதாவை போல நாம் கனி கொடுக்கும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அப்ப பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே கனி கொடுக்க வேண்டும் என்றால் பரிசுத்தமாய் வாழணும். மற்றவங்களுக்கு நம்ம உதவியா இருக்கணும். இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களை நாம் தூக்கி நிறுத்த வேண்டும். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்படி என்றால் மாதா காட்சி கொடுக்கும் போது அந்த பெண்ணத்துக்கு சொன்னாங்க, துன்பங்கள் நிறைய உனக்கு வரும். துன்பம் வந்தா என்ன செய்யணும்? துன்பம் வந்தால் செபிக்கணும், துயரம் வந்தால் துதிக்கணும். துன்பம் இன்பம் ஆயிடும், துயரம் மகிழ்ச்சி ஆயிடும். துன்பத்தில் இயேசு ஜெபித்தாரே, ஒளிமயமாய் சொலித்தாரே. துயரத்தில் இயேசு துதித்தாரே, புது வலிமை பெற்றாரே. துன்பம் வந்தால் செபிக்கணும், துயரம் வந்தால் துதிக்கணும். செபிக்கணும், துதிக்கணும், துதிக்கணும், செபிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நிறைய செபிக்கணும், நிறைய செபிக்கணும், நிறைய துதிக்கணும். நிறைய துன்பம் வருதுடா, நன்றி சொல்லணும். துன்பம் வருதா, நன்றி சொல்லணும்.
எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பேன், எதுவிடா ஜெபிப்பேன், என்ன இருந்தாலும் நன்றி சொல்லுவேன். நன்றி சொல்லுங்க, செபிங்க. துன்பம் வந்தா துதிங்க, செபிங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், காரைக்குடியில செஞ்சையில ஒரு அம்மா தேவட்ட ரஸ்தாவில் 7 வருஷம் இருந்த போது தியான மையத்துக்கு அடிக்கடி வருவாங்க. அவங்க மகளும் தாயும். ஒரு முறை அந்த அம்மாவுக்கு காலில் வீங்கிருச்சு, ரைட் சைடு கால் முழங்கால் வீந்து அப்படியே பலூன் மாதிரி வீங்கிருச்சு. வீங்கினோன்னு அந்த அம்மா அழுதுருக்கு. உடனே மக சொல்லியிருக்காங்க, அம்மா ஃபாதர் சொல்றபடி நம்ம இயேசு மாதிரி அன்பு செய்கிறேன், ஆன்மாக்களை மீட்டருளும் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. இந்த ஜெபத்தை கொன்சலாத்தம்மாவுக்கு இயேசு காட்சி கொடுத்து காலையிலேருந்து நைட்டு முடிய சொல்லு, நான் அன்பா இருக்கிறேன், அன்பு கட்டளை கொடுத்துருக்கிறேன், அன்பு செய்யறதுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஜெபத்தை காலையிலேருந்து நைட்டு முடிய சொல்லு சொல்லிருக்காங்க. ஒரு ஜெபத்துக்கு ஒரு ஆன்மா மீட்கப்படும் சொல்லி ஜீசஸ் ஹஸ் ப்ராமிஸ்ட் திஸ் திங்ஸ். அப்ப அம்மா ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லும் போத இந்த அம்மா சரி 3 நாளைக்கு இந்த அம்மா என்ன சொல்லிருக்காங்க, 2 பேரும் இயேசு மாதிரி அன்பு செய்கிறேன் ஆன்மாக்களை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி சரியில்லைன்னா 4வது நாள் போய் டாக்டர் போய் பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. 3 நாள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. 3ஆம் நாள் பார்த்தா அந்த கட்டி எங்கிட்டு போச்சுனே தெரியல. கரங்களை தட்டி ஆண்டவருடைய பெயர் இயேசு. ஆண்டவரை துதிக்கணும். துதிக்க துயரம் விலகும், ஜெபிக்க ஜெயம் கிடைக்கும். துதிக்க துயரம் விலகும், ஜெபிக்க ஜெயம் கிடைக்கும். துதித்து ஜெபிப்பேன், இயேசு நாமத்தை உயர்த்தி மகிழ்வேன், அதிசயம் காண்பேன். துதித்து ஜெபிப்பேன், இயேசு நாமத்தை உயர்த்தி மகிழ்வேன், அதிசயம் காண்பேன். துதிக்க துயரம் விலகும், ஜெபிக்க ஜெயம் கிடைக்கும். சின்னப்பெரும் சீலாவும் சிறையிலே துதித்தனர், சங்கிலிகள் கலண்டன விடுதலை ஆனாரை. சின்னப்பெரும் சீலாவும் சிறையிலே துதித்தனர், சங்கிலிகள் கலண்டன விடுதலை ஆனாரை. துதிக்க துயரம் விலகும், ஜெபிக்க ஜெயம் கிடைக்கும். இயேசுவை துதிக்க துயரம் விலகும், ஜெபிக்க ஜெயம் கிடைக்கும். துதிக்கணும் மகனே மகளே, துதிக்கணும். ஆண்டவரை இரவு பகல துதி. என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைந்து என் இதயம் களி கூறுகிறது. இந்த உலகத்திலே நாம் உயிரோடு இருக்கும் போது இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால், பாவத்திலே அழுது கொண்டிருக்கும் இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால், we have to pray a lot constantly. we have to pray. செபிக்கணும். செபம் ஆண்டவருடைய வல்லமை. இயேசு புதுமைகள் செய்வதற்கு அவர் செபித்தார். ஆண்டவர் அதிகாலை வேளையில் செபித்தார். இயேசு அற்புதங்களை செய்வதற்கு, பேய்களை ஓட்டுவதற்கு, நோய்களை ஓட்டுவதற்கு காரணம் இந்த இயேசு கடவுள் செபிக்கக்கூடியவராய் இருந்தார். மாற்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கடவுளுடைய உயிருள்ள வார்த்தை இப்படி சொல்லுகிறது. மாற்கு 1:35. இயேசு விடியற் காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலை வேளையில் எழுந்து ஜெபிக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் அதிகாலை வேளையில் எழுந்து ஜெபிக்கிறீங்க? பைபிள் வாசிக்கிறீங்க, ஜெபமாலை செய்றீங்க. காலைல எந்திரிச்சோன்னே பைபிளை படிச்சிடணும். அன்னைக்குள்ள பைபிளை வாசிச்சிடணும். காலைல எந்திரிச்சோன்னே ஜெபமாலை முடிச்சிடணும். இயேசு மாதிரி அன்பு செய்ய சொல்லிடணும். காலைல எந்திரிச்சோன்னே உன பெட்ரோல் நிரப்பணும். பெட்ரோல் இருந்தால் தான் வண்டி ஓடும். கேஸ் இருந்தால் தான் சமைக்க முடியும். அதுபோல நீங்க நிரப்பிடணும். ஜெபத்தினால உங்களை நிரப்பணும். காலையில் எந்திரிச்சோன்னு ஜெபிச்சிட்டா அந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதம். மதியம் 3 மணிக்கு ஜெபிக்கணும். அந்த நேரம் மதியம் 3 மணி இறைவேண்டல் செய்யும் நேரம். மதியம் 3 மணி ஜெபம், இரக்கத்தின் ஜெபம் செய்ய வேண்டிய ஜெபம். மாதாவை போல நாம் ஜெபிக்க வேண்டும். எனவேதான் திருத்துதர் பணி 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, வாசித்து பாருங்கள். ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்ப பிறவியிலேயே கால் ஊனமுற்றவனாயிருந்த அவனை இயேசுவின் பெயரால் எழுந்து நட என்று சொன்ன போது அவன் எழுந்து நடந்தான். காரணம், மதியம் 3 மணி இயேசுவின் இரக்கத்தின் நேரம். அந்த நேரம் ஜெபத்தின் நேரம். நீ வயக்காட்டில் இருந்தாலும் சரி, பஸ்ல இருந்தாலும் சரி, அடுப்பாங்கரையில் இருந்தாலும் சரி, நீ செபிக்கக்கூடிய பிள்ளையா மாற வேண்டும். அந்த 3 மணி இரக்கம் பொங்கி வழியக்கூடிய நேரம்.
புனித பவுஸ்ரம் அவளுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்து கடிகார முள் 3 காட்டும் போது, என் மகளே என்னுடைய இரக்கத்தை ஆராதி, நற்கருணைக்கு முன்பாக வந்து ஜெபி, முடியவில்லை என்றால் நீ இருக்கக்கூடிய இடத்திலே ஜெபி. அந்த நேரம் உனக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நேரம். உனக்காகவும் பிறருக்காகவும் நீ எதையும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். 3 மணி ஜெபம், அற்புதம் நடக்கக்கூடிய ஜெபம் நேரம், அற்புதம் நடக்கக்கூடிய நேரம், அதிசயம் நடக்கக்கூடிய நேரம். சில பேர் அதிகாலையில் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க, அதிகாலையில் ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு தடவை நான் ராமேஸ்வர் பக்கத்தில் ஒரு ஊருக்கு நான் பிரசங்கம் வைக்க போன போது ஒருத்தர் என்னைய பைக்கில் கூப்பிட்டு போனார். அவர் சொன்னார், ஃபாதர், இந்த மாதிரி எங்கள் அம்மா கருவாடி வியாபாரம் இருப்பாங்க, படிக்காதவங்க, நைட்டு தான் வருவாங்க. நைட்டு வந்து நான் நைட்டு அவங்களுக்கு லேட் ஆயிரும், அவங்க வந்து நான் நைட்டு யூரின் போகிறதுக்கு எந்திரிப்பேன்னா அவங்க முக்காடு போட்டு எங்கள் அம்மா ஜெபமாலை செஞ்சுட்டு இருப்பாங்க நைட்டில். இப்போ அவங்க இறந்து போயிட்டாங்க ஃபாதர், இப்போ நான் நைட்டில் ஜெபமாலை செய்கிறேன் ஃபாதர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் ஆண்டவரை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். செபிக்கணும், துதிக்கணும். 3 மணி இரவு வேளையில் செபிக்கணும். அப்படி என்றால் லூக்கா நற்செய்தி 6:12 சொல்லுகிறது. லூக்கா நற்செய்தி 6:12 நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் என்ன செய்தார். லூக்கா 6:12 அதிலே அந்நாட்களில் அவர் வேண்டுவதற்காக மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். இயேசு இரவெல்லாம் ஜெபம் பண்ணார். அதுக்கப்புறம் தான் அவர் அப்போஸ்தலரை தேர்ந்தெடுக்கிறார். அவருடைய உடலிலிருந்து வல்லமை வெளியேறுகிறது. செபிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். ஒரு நாளைக்கு 4 ஜெபமாலை முடிச்சிடணும். 53 மணி ஜெபமாலை ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்ற மாதிரி 3 ஜெபமாலையாவது இல்லை 4 ஜெபமாலை தேவராசியங்களை தியானம் பண்ணி முடிச்சிடணும். வல்லமை பயங்கரமாக இருக்கும். ஜெபமாலை பண்ணும்போது நிறைய அற்புதம் உண்டு, நிறைய அற்புதம் உண்டு. ஜெபமாலை செய்கிறவங்களுக்கு அதிசயம் உண்டு. ஏனென்றால் இது பைபிள் மாலை, இயேசுவையும் மாதாவையும் போற்றக்கூடிய மாலை. இது வந்து மாதாவுக்குரியது மட்டுமல்ல, இது கடவுளுக்குரியது. இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். விசுவாச பிரமாணம் கடவுளுக்குரியது. பரலோகத்துக்கு எங்கள் பிதாவே கடவுளுக்குரியது. பிதாவுக்கு சொனுக்கும் கடவுளுக்குரியது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசைப்பட்டவள் நீரே, திருவேட்டிங்கனியா இயேசு ஆசைப்பட்டவர். புனித மரியே இறைவனின் தாயே. சில பேர் சொல்லுவாங்க, இதை என்ன ஜெபமாலை பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன மாதாவை தூக்கிட்டு இருக்கீங்க, இயேசு தானே முக்கியம், மாதாவை போய் பெருசுப்படுத்துறீங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. இது ஜெபமாலை மாதாவுக்குரியது மட்டுமல்ல, இது பைபிள் மாலை. இயேசுவை துதிக்கக்கூடியது, ஆராதிக்கக்கூடியது. இயேசுடைய பிறப்பு, வளர்ப்பு, இறப்பு, உயிர்ப்பு எல்லாவற்றையும் தியானிக்கக்கூடியது. இது பைபிள் மாலை. இயேசுவுக்கு மாதாவுக்கு உரியது. இதை விட பெரிய சக்தி இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அன்றைக்கு ஒரு வாத்தியார் வந்தார். மகளுக்கு 12 வருஷமா தன்னுடைய மனைவிக்கு தனக்கு குழந்தை இல்லை. அப்போ யாரோ சொல்லியிருக்காங்க, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து ஜெபமாலை செய்யுங்கன்னு. ஜெபமாலை செஞ்சுருக்காங்க. அந்த நாட்களில் அந்த வாத்தியாருடைய மனைவி கர்ப்பமாகி கருவுற்று அவர் பிள்ளையை பெற்றெடுத்தார். அதன் பிறகு ஒரு ஆம்பளை பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த ஜெபமாலை செஞ்ச பிற்பாடு அவங்களுக்கு அற்புதங்கள் நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஜெபமாலை என்பது மிகப்பெரிய வல்லமை, மிகப்பெரிய வல்லமை, மிகப்பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, ஒரு தடவை ஒரு டீச்சருடைய மகளுக்கு கல்யாணம் ஆகலை. இப்போ தேவோட ரஸ்தாவுக்கு வந்தாங்க. ஃபாதர், இந்த மாதிரி கல்யாணம் ஆகலை, நான் யார் வந்தாலும் முதல்ல என்ன சொல்லி, முதல்ல பாவ சங்கீதம் செய்யுங்க. யோசுவா 3:5 சொல்றபடி உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களையே வியத்தகு செயல்களை செய்வார். வந்தாங்க. முதல்ல பாவசனம் பண்ணுங்க. பாவசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மெழுதிரியை கையில் கொடுத்து 2 மெழுதிரி, இயேசு மாதாவை குறித்து 2 மெழுதிரி பொருதி 40 நாளைக்கு ஜெபமாலை பண்ணுங்க. 2 மெழுதிரி அணைச்சி வச்சுட்டு அப்புறம் அடுத்த நாள் அதே மெழுதிரியை பொருதி ஜெபம் பண்ணுங்க. அணைச்சி வச்சிருங்க. எல்லாம் கரைஞ்சி போச்சுன்னா அடுத்த 2 மெழுதிரி பொருதுங்க. ஒரு 40 நாளைக்கு தொடர்ந்து நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெபிக்கணும். சாப்பிட்டு ஜெபிக்கக்கூடாது, தூக்கம் தான் வரும். வல்லமையாக ஜெபிக்கணும், வெறுமையத்தில் ஜெபிக்கணும். காலையில், மதியானம், நைட்டு. அப்போ ஜெபமாலை செய்யணும். 40 நாள் முடிகிறதுக்குள்ளே அவங்க சொன்னாங்க, ஃபாதர் 20-24 தூத்துக்குடியிலேருந்து அருமையான மாப்பிள்ளை வந்துருச்சு ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்கள், சொல்லி வந்து ஜெபம் பண்ணிட்டு போனான். நானாக்குடி வந்த பிற்பாடு ஒரு குறிப்பிட்ட ஒரு டீச்சர் வந்தாங்க புருஷனோட, ஜெயங்கொண்டம், திருச்சி. அங்கிட்டு இருந்து தன்னுடைய மகனுக்கு பொண்ணு கிடைக்கல ஃபாதர். வந்தோடனே நான் வழக்கமாக சொல்லபடி முதல்ல என்ன சொன்னேன், பாவசங்கீதனை பண்ணுங்க. நீங்கள் பாவசனம் பண்ணி ஆத்மாவை சுத்தம் பண்ணிட்டு ஆண்டவர் உங்களுக்கு எல்லாமே கொடுப்பார். ஏன்னா பைபிள் சொல்லுது, திருப்பாடல் 84:11, என் அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. திருப்பாடல் 84:11 ஆண்டுடைய உயிருள்ள வார்த்தை, மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார்.
மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். அப்போ உங்களை பரிசுத்தப்படுத்திட்டீங்கன்னா உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஏன்னா பாவங்க மறைச்சிக்கிட்டு இருக்கு. சூரிய ஒளியை மேகம் மறைக்கிற மாதிரி இந்த பாவம் மறைச்சிக்கிட்டு இருக்கு. மேகம் ஒதுங்கிருச்சுன்னா சூரிய ஒளி தலையில மண்டையில சுழுன்னு படும். அது மாதிரி நம்முடைய பாவங்கள் என்ற மேகம் மறைச்சிக்கிட்டு இருக்கு. பாவஸ்தனம் பண்ணிட்டோம்னா அந்த பாவம் ஒதுங்கிருச்சுன்னா நம்ம ஜெபம் மேலே போவோம். ஆண்டுடைய குணமளிக்க வல்லமை நம்ம மேலே இறங்கும். அல்லேலூயா. அதே மாதிரி சொல்லி அந்த அம்மாவுக்கு நீங்க மெழுதிரி கொடுத்து மெழுதிரியினுடைய ஒளி மாதாவுக்கு மெழுதிரி பொறுத்து ஜெபிக்கிறது மாதாவுக்கு பிடிக்கும். அதனால தான் லூர்து கெபியில் பிரான்ஸ் நாட்டில் மெழுதிரி பவனி நடைபெறுகிறது. நான் போயிருந்த போது அந்த போர்ச்சுகல் நாட்டில் பாத்திமாவின் மாதா அந்த சிறுவத்தையும் நைட்டில் ஒளி எல்லாரும் மெழுதிரி பொறுத்துட்டு பவனி நடக்கும். அது பாருங்க, அந்த மெழுதிரி பொழுது அவங்களும் ஜெயங்கொண்டதுல இருந்தது. அடுத்து கொஞ்ச நாள்ல ஒரு வண்டியில வந்து நிறைய வந்து இறங்குறாங்க. இறங்கி ஃபாதர் இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க 40 நாள் சேமலை செய்ய சொன்னீங்க, சேமலை பண்ணோம். இந்த பையன் எங்களுக்கு கிடைச்சிருக்கான், என் மகளுக்கு என்னுடைய மகனுக்கு இந்த பிள்ளை கிடைச்சிருக்கு ஃபாதர். கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து அவங்க சாட்சியாக சொன்னார்கள். ஜெபமாலைக்கு அவ்வளவு வல்லமை, பைபிளுக்கு அவ்வளவு வல்லமை, ஆண்டுடைய வார்த்தை. இப்போ நான் பைக் எடுத்துட்டு கிளம்ப போகும்போது எங்கள் அம்மா சமைக்கிறம்மா சொன்னாங்க, ஃபாதர் நீங்கள் சொன்னது மாதிரி திருப்பாடல் 51, 91, 23, 27, 88 இதெல்லாம் நான் படிச்சுக்கிறேன்ப்பா, டெய்லி படிச்சிடறேன்ப்பா, நல்லா தூக்கம் வருது, நல்லா இருக்கு ஃபாதர்னு சொல்லிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பைபிளும் ஜெபமாலையும் நம்ம கையில் எப்போவுமே இருக்கணும். அப்படி என்றால் தலித் விடுதலை இயக்கம் அந்த மக்களுக்கு நாம் விடுதலை கொடுக்கும்படியாக நாம் செபிக்கக்கூடிய மக்களாக, அவர்களை கல்வியிலும் மற்ற சமுதாய காரியங்களிலும் பொருளாதார காரியங்களிலும் உயர்த்தும்படியாக நாம் செபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அப்படிப்பட்ட அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பெற்றோர்கள் நல்ல பழக்கங்களோடு, ஒரு கணவன் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், கெட்ட பழக்கங்களை விட்டுறணும், மனைவியை அன்பு செய்யணும். அப்படின்னு சொல்லும் போது அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே தலித் விடுதலை ஞாயிறை கொண்டாடும் இந்த கஸ்பார் நகர் பங்கிலே நம்முடைய மக்கள் ஒவ்வொருவருக்காக நாம் செபிப்போம். எல்லோரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.